இப்படி உட்காந்துட்டு இருந்தா சரியா? கட்டில் இப்படி இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கிளீன் பண்ணுவோண்டெல்லாம் இல்லைன்னா. சரி, இப்போதானே வந்த வீட்டுக்கு நீ. இப்போதானே வந்த நீ வீட்டுக்கு. என்ன கொஞ்ச நாள் வீடியோ போடல போல. எத்தனை நாள் வீடியோ போடல? 10. நிம்மதியா இருந்திருப்பாங்க. சரி வாடா இல்லாட்டி யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு இருக்கு எஸ்எல் பபிள் கம் போஸ்டட் வீடியோ. சரி காரணம் சொல்லிட்டு இருந்தோம் பிரெக்னெண்டா இருக்கா ஓகே ஏலான்ட்டு. சரிண்டு பாபா கிடைச்ச பிறகு ஒரு ரீசன் சொன்னா அப்படி இப்படின்ட்டு. இப்போ அதான் நிம்மதியாக இருந்திருப்பான். வீடியோ போல தானே அடா இல்லாட்டி நஷ வந்துக்கிட்டு பல்ல கட்டிட்டு கிடக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தால் நாங்கள் ஒரு வீடியோ போட கிடைக்கல, வீடியோ போடுற மூட்லேயும் இருக்கல. இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட பேபி வெல்கம்ட சூர்யா இமான் பீராடு நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம் பேர் இமான் பீரா. டச்செல்லாம் விட்டு போயிட்டு இமான் பீராட இன்றைக்கி 39வது நாள். விடிஞ்சா 40. இமான் பீராக்கு 40. அதுக்கடையில் இமான் பீராவை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு ஆக்கள் வந்தாகும். அன்றைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் அன்றைக்கி இருக்கல, நான் எதிர்பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் தூங்கினேன். இமான் சொன்னாங்க ஆக்கள் வந்திருக்காங்க வாங்கன்ட்டு. குட்டி குட்டி கிஃப்டெல்லாம் வந்துருந்துச்சு. சரி, அப்போ இமான் பீராக்கு 40ன்றதால இப்படியா இருக்கிற வீடு இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும். இது ஒரு சாமான் எடுத்துருந்தேன். இது வந்து அவள் பிறந்த டைம்லையா ஆர்டர் போட்டது. அது இப்போ தான் இப்போ தான் செய்கிறதுக்கு ஒரு மூட் வந்துருக்குது. அந்த 40 வருஷத்து செவத்தில் அடிக்கிடுவோம்னு சொல்லி வச்சு ஒரு டெக்கரேஷன் உண்டு. சேர்த்து வீட்டை ரூமை வந்து கொஞ்சம் வடிவாக்குவோம். ஏன்னா நைஸ். எங்கே ஒட்டுற இதை இப்போ மஞ்சள் செவத்தில் வெள்ளை விளங்குந்தேனேண்ணா வெளியே தனித்தனி எடுத்து ஒட்டணும் போல. எனக்கு எப்படி ஒட்டுறதுன்னு தெரியாது. தனித்தனியா ஒவ்வொரு மிக்கி எடுத்து தனித்தனியாக ஒட்டணும். சரியா? யார் செலக்ட் பண்ண இது? நீங்க. இதா செலக்ட் பண்ண நீங்க தான் சார். நான் நிறைய காட்டினேன், மரமெல்லாம் காட்டினேன். அதெல்லாம் வேணா இதை எடுப்போம். முஸ்லீம் காங்கிரஸா? அழகா பிளாக் கலர்ல ஹார்ட் பண்ண மாதிரி. அது பிளாக் கலர்ல ஹார்ட். பிளாக் கலர்ல ஹார்ட் நீ அழகா இருக்கும். அது எப்படி ஒட்டுற? ஃபர்ஸ்ட் உரிங்கலாம் பின்ன. இதெல்லாம் ஒரி போறாங்க இல்ல. இல்ல அது இருக்கட்டுமே. இதுல ஒட்டணும். அது இருக்கட்டும் அரை வாட்ல நீ. எப்படி உரிக்க போறோம்? இந்த வருது. பயமா இருக்குனா. ஒரு கவுட்னா அப்புறம் கலர் அது. ஓ நீங்க விட்டுறீங்க? இல்லை நீங்கள் விட்டுங்க. நல்ல கஷ்டமான வேலைகளை என்ன விட்டுருவீங்க? எப்படி விட்டுருவேன்? நல்லா பிளாஸ்டர் ஓட்டி பழக்கம் போல. இங்கே விட்டுவா? கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் மேலே வைத்துங்க. உருவப்படம் பெர்மனண்டா இல்லையே காட்டிதீங்கண்ணே. உருவப்படம் ஒட்டக்கூடாது சிஸ். இருங்களே ஒட்டப்படுதில்ல. ஒரு மாதிரி மிக்கியா ஓட்டிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதை மிக்கிற காதில் என்ன பூ? எங்களை பிறா குட்டி தானே, அதனால பூ கொண்டு வச்சு இந்த கேமரா பிடிச்சிட்டு சாப்பிட்டேன். உங்களுக்கு இருங்க ஒட்டிட்டு திரும்ப இங்கே விட்டுறேன். எங்கே சரி ஒட்டுங்க. இப்போ இன்னுமே பார்க்குது என்னோட அவனோட ஆள்காடி வளர்ப்புகளை பார்க்குது. ஆளும் பல்லும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். நான் அந்த மிக்கி மவுஸ் இந்த மிக்கி மவுஸை சொன்னேன். குற்று எனது தொப்பியை போட்டுக்கொண்டீங்க போல. என்னையை தான் காட்டிங்க, என்னையை தான் காட்டிங்க, எனக்கு தெரியும். இந்த டோகிரி விளக்கம் என்ன? டோகி அட்டை வேணாம். தேவையா? வேணாம். டோகி நஜிசா? வேணாமே டோகி என்னத்துக்கு? மிக்கி மட்டும் போதும் நமக்கு. ஓகே ஒரு மாதிரி ஒட்டிட்டேன்னா எவ்வளோ ஒரு நாள் நம்மளும் வர சோம்பேறி ஆகிட்டோம்.
எவ்வளோ ஒரு நாள் வந்தது வச்சு வச்சு இன்னைக்கு 40 முதல் நாள் விட்டுரும். எல்லாத்துக்கும் ஒரு நாள் வேணுமே. சரி அப்போ ஓகே 39 நாள் முடிய போகுது. இன்னொரு 1 ஹவரில் 11 மணி. 40 நாள் விடிஞ்சா 40. இமான் ஃபிராக் 40. நாங்கள் எடுத்திருக்கிற கலர் வந்து பர்பிள். ஓகே நாளைக்கு சந்திப்போம். ஓகேயா பாய். தூக்கம் நம்மளும் தூங்கிக்கணும் இப்போவே. பாய். உங்கவா துப்பினைமா கத்த கூட அம்மா கத்தாம கேளுங்க. அம்மா அம்மா கொஞ்சம் தாங்க, அம்மா கொஞ்சம் தாங்க. சரி நீங்கள் வேலையை பாருங்க. அது என்ன பார்சலில் பக்கத்தில் இருக்கி? சரி நாங்கள் அங்கே போகிறோம். நீங்கள் அவ்வளோ வேலையை பாருங்க. நீங்கள் ஒதுக்கடா ஆப்பா. உம்மி உங்க தரலையா பிள்ளைக்கு? சரி உம்மா பிசி உம்மி பிசி. ஹலோ மக்களே. ஹாய் மக்களே. சோமா இருக்கீங்க நம்பிக்கையோட வீடியோ போட வந்தாச்சு. நாங்கள் வீடியோ போடுறது கிச்சடி. 40 ஸ்பெஷல் கிச்சடி. உங்களுக்கு இது தான், நீங்கள் தின்ன மாட்டீங்களே, அதனால பாவம் பார்த்து உங்களுக்கு வேறு சாப்பாடு செஞ்சுட்டு வந்தேன். என்ன பேசுனா இந்த சாப்பாடோட கொஞ்சம் ஒத்து வராது. அதில் நம்மளுக்கு மாமியார் ஸ்பெஷல் மேட் வந்து பண்ணுங்க. ஹலோ நான் செஞ்சது. நீங்கள் நான் போயிட்டு பாவம் செஞ்சுட்டு வந்தேன். 2 நாள் நம்மளுக்கு வந்து நீர் பிட்டு. தேங்க்யூ. 40 பாவம் உண்டு. சரி சரியா சரி ஓகே. அப்போ நல்ல அடிங்க. அது என்ன 2 வாழைப்பழம் உண்டு உங்களுக்கு. இமான் சீரா நல்ல தூக்கம். அட்டாசம் பண்ணிட்டு தான் தூங்குது. எப்படி தெரிஞ்சு மீசையும் நல்ல வாயுங்களை தாடி வாயிருந்தா சொல்லும் வளர விட மாட்டீங்களாடா. இன்னையுமா வலிக்குற? வலிக்கணுமா? அம்மா சொன்னேன் வலிக்க சொல்லி. ஆனால் இது கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம வேலைண்டு வலிக்கல இவக்கு இருக்கல்லையே. என்ன செய்வோம்? வளரும் தானே திரும்ப. ஓகே மேலே வந்து சிராக்குட்டி தலைமுடி வலிச்சிட்ருக்காங்க. கீழே தடபுடலாம் சமையல் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சமையல் ஃபுல்லாக ரொம்ப தான் செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்சம் சொந்தக்காராக்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் நாள் தானே. ஸோ அதுக்கு ஒரு விருந்து. ஸோ உமா செஞ்சிட்ருக்காங்க, நான் இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய வேலை. ஓகே ஃபிராக்குரிய இன்றைக்கி ட்ரெஸ் இது தான். இன்றைக்கி நாங்கள் பர்பிள் தீம் நாங்கள் நேற்று சொல்லியிருப்போம். ஸோ பர்பிள் தீம் நாங்கள் இன்றைக்கி ஃபிராவை ரெடி பண்ணணும். ஃபிராவோட தாத்தி வந்து அவசரமாக போயிட்டாங்க, ஒரு வேலை விஷயமாக போயிட்டாங்க, இன்னும் வரலை. ஸோ நாங்கள் ஃபிராவை நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஃபிரா குட்டி அங்கே கால் அடிச்சு இருக்காங்க மேடம். நல்ல என்ன பாபாக்கு தான் 40 ரொம்ப வலிக்கிட்டுருக்கா. நல்லா நான் தான் பெத்தெடுத்தேன். எனக்கும் 40 தான். ஃபர்ஸ்ட் எனக்கு தான் 40, அதுக்கப்புறம் தான் ஃபிரா குட்டி. எங்களுக்கு பரவாயில்ல 40, நான் பெத்தெடுத்தேன். 2 பேர் இது வயசு 40. உங்களுக்கு என்ன? சரி 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 உங்களுக்கு என்ன? எங்களுக்கு மெச்ச உடுத்தி கொண்டு சொன்னேன் உடுப்பு. உங்களுக்கு என்ன 40 கேக்குறேன். நான் வேணான்னு சொல்லத்தக்கன இடையே கொண்டு ஸ்டியாடியில் கொண்டு உடுப்பது கொஞ்சம் ஆளப்பாரு. எங்களுக்கு எனக்கு 40 பிள்ளைக்கு மட்டும் பாரு. அடுத்த முறை உடுப்பு சொல்லி எடுக்க மாட்டேன் நான் பாரு. சரி 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 அழகா தான் இருக்கீங்க. நாங்கள் 3 பேரும்
பர்பிள்ல இருக்கும். மொட்டை சிரா மொட்டை சிராவாயிருச்சு. படிக்கியா? சரி தாத்தி கீழே ஆக்கள் வந்துருக்காங்க. இப்போ லஞ்ச் போய்கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் உம்மாட சமையல் ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்க. கீழே க்ரௌட் ஒன்று நிற்கிது. அப்போ நீங்கள் அவங்களோட போயிட்டாங்க. நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் வேற இப்படி கதைக்கிறால தானே பார்த்துருக்கீங்க. இப்போ கீழே போனால் என்ன மாதிரி ஆக்டிங் கொஞ்சம் குட்டுக்கும் பாருங்க. என்ன வாங்க காட்ட தானே போகிறேன். வாங்க போ குடிங்க ஃபோனை. ரெண்டே என்னட்டு தந்துட்டு குடிங்க. என்ன செய்ய பார்க்குற கீழே வச்சுருப்ப? நீங்க வாங்க கீழே. பசிக்குது இல்லையா? சாப்பிடணும் இல்லையா? நீ என்ன செய்ய பார்க்குறா? சாப்பிட்றது மேலே வா. ஏலா என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபோனை பாருங்க. சாப்பிட போகிறேன்ல வந்தீங்க. திரும்ப நெருக்கில் வந்து உட்காந்துட்டீங்க. பசிக்கு தான். அதுக்கு மேலே வந்து கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு போயிடுவோமே. திரும்ப அதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கும். திரும்ப நம்ம டயர்ட் ஆயிடுவோம். ஆர்வம் அவ்வளோ பெரிய கிஃப்ட் வந்துருக்கு. அது மாதிரி குட்டி கிஃப்ட் ட்ரெஸ் கிடச்சிருக்கு. நல்லா ட்ரெஸ் இருது மேடமுக்கு. மாமா வந்துட்டு கிடச்சிது. அதுக்குள்ள ஒரு குட்டி கெப்பை ஒன்று இருக்குங்க பாருங்க. பேட்மிண்டன். ஆனால் போட்டு பார்த்தா பெருசு. வயசு கொஞ்சம் கூடட்டும். வயசாகட்டும்னா கொஞ்சம் கூடட்டும். அது பிறகு இதை கடைசியில் பார்ப்போம். இது என்னன்னு சொல்லுங்க. ஃபீடிங் செட் உண்டு. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் சாப்பிட தொடங்கினா இது யூஸ் ஆகும். இனி இது யூஸ் ஆகும். ஏன்னா இது கிளிகிழிப்பு எல்லாம் இனி இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும் இனி. ஏன்னா நம்மளோட குரலெல்லாம் கேட்குது தானே மேடமுக்கு. இப்போ அடுத்து இது பார்ப்போம். இது என்னன்னு சொல்லுங்க. சரி 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 போதும் போதும். நீங்களே கலாய்க்காய்ங்கன்னு. ஓகே யாருக்கு? ஃபிராக்கு தான். இப்போதைக்கு இல்லை, இன்னொரு 8 மாதம் கிட்ட ஆகட்டும் மேடமுக்கு. அது வரைக்கும் இதை வச்சு பாதுகாக்கிறதா இல்லை டாத்தி ஏறி சரியான கலெக்ஷன் ராணி. இது இப்படியே வச்சிருக்கணும் கவனமா. இல்லாட்டி தாத்தி எலும்பி ஓடிடுமா இருக்கு இதில். இன்றைக்கு 40 வந்து நல்ல கலெக்ஷன் கிடச்சிருச்சு. பசிக்கு இது ஸ்பெஷலாக இன்றைக்கு சமைச்சிருக்காங்க. ஸோ அது இன்றைக்கு ஒரு புட்டி. இவ்வளோ நாளும் கொஞ்சம் ஒரு பத்தியத்தில் இருந்தோம். இனி அப்படியெல்லாம் இல்லை. என்ன பார்ப்போமே 40 நாளை பிறகு ஒஃபிஷியலாக. இவ்வளோ நாளும் கொஞ்சம் கொஞ்சம் அன்ஒஃபிஷியலாக வந்தேன். இப்போ ஒஃபிஷியலாக வெளியே வந்தாச்சு. என்னதுக்கு வந்துருக்கீங்க வெளியா? இப்போ டெசர்ட் வரணுன்றதுக்காண்டி வருது. நான் வந்துருப்பேன். இது வரணுன்றதுக்காண்டி வெளியே வருது. சரியா? ஓகே சந்தாச்சி கடைக்கில் சண்டை பிடிக்க வந்துட்டீங்கன்னா இது நானே வந்திருப்பேன். டெசர்ட் பேரில் ஐஸ்கிரீம் வாங்குறது தானே. பரவாயில்ல. இனி இப்போ மழை பெய்ய போகுது. அதுக்கு வந்துட்டு தட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். வீட்டில் கண்டுபிடிச்சாங்க 40 இன்னொன்று வெளியே கிளம்பிட்டாள். வெளியே கிளம்புறதுக்கு நிற்கிறாள்ட்டு ஐஸ்கிரீம் எடுக்கணும். வரைக்கும் 2 சாக்லேட் எடுத்துட்டு வீட்டில் 2 சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. அதுக்காக புருஷன் ஒரு சின்ன படியே இருக்கான். அவனுக்கு எடுத்து கொடுப்போன்னு சொல்லி தோணல. இப்போ நீங்கள் எனக்கு எடுத்தாங்கப்பா. எனக்கு 40. என்ன ஐஸ்கிரீம் எடுக்கிறா? பார்த்து தான் இருக்கணும் போயிட்டு. சரி பரிசியா நீங்கள் எடுக்கிறத எடுங்க. அப்படின்னு இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குப்பா. எது எடுக்கிறேன்னு தெரியல. எடுக்கவே சரியான ஆசை இருக்கு. சொர்க்கத்தில் கொண்டுட்டு மாதிரியா? இல்லாட்டி 1-2 வீட்டு எனக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சம் அதான். சரி அநியாயம் சொல்லாது. குறைதான் சொல்லுவாள். இல்லை எனக்காவது எப்போயும் தந்திரிக்கீங்க அப்படி வாங்கி கொண்டு. சரி செலக்ட் பண்ண. ஸ்ட்ராபெரி எடுங்க. ஓகேயா? இதில் 2 எடுக்கவா? ஓகே 2 எடுங்க. போதும் தானே? போதும் போமா. பசிக்குது சாப்பிட போமா. அங்கே வச்சு கலாச்சிட்டு இருந்தீங்கடா. அது சரியாட. மழை பெய்ய போகுது வெளியே. பாருங்க வெளியே மழை பெய்ய போகுது. எஸ் ஹெல்மெட் அங்கே வச்சுட்டு சோம்பல் எப்படி போகுது. பைக்கில் போகுது எடுக்கிறதுக்கு. இன்னும் ஆள் இப்படி ஒருத்தரை கண்டிருக்கீங்களா? நடந்து டயட் எக்ஸசைஸுக்கு பெரிய கதையெல்லாம் கதைக்கு வேணாம். ஆனால் பாருங்கள் பைக்கில் போய்ட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு வருது.
சரி போடுங்க. எங்கே புறாக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? டிவி பார்த்துட்டு. எனக்கு வைக்க நீ சைலண்டாக இருக்கியா? நான் போடுவேன் உங்களுக்கு மேலே போட்டுட்டு. எனக்கு அங்கே போய் திரும்ப மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இது இப்படி தான் வீடியோ எடுக்கிறேன். இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப்பில் எடிட் பண்ணிட்டு போடுற போல இருக்கு. இப்படி தான் உட்காந்து எடுக்கிற போல இருக்கு. திருப்பி ஆடி விட்டுருப்போம் எல்லாரையும். அப்புறம் அவங்க வைக்கிறதுல குனிவாங்க. சிக்கன் இப்போ பெரிய ஆளட்டம் பற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்து இது ஒன்றும் வேடுக்கலை எல்லாம் மாமனார். சரி அவன் தெரியும். ஏன் களியா இல்லை சம்பல். சாரி கத்தரிக்காய் சம்பல். மாசம்பல். எனக்கு போட்டுவிட யாரும் இல்லை. சரி ஒரே ஃபங்க்ஷன் இன்றைக்கு. அப்படியே தான் நினச்சிட்டு அவங்க ஃபங்க்ஷன் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன். நகையெல்லாம் போட்டு இன்றைக்கு ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்கு. அதெல்லாம் கண்டிங்களா? நான் அழகா இருக்கேன்னு கூட சொன்னீங்களா? அழகா இருக்கீங்களா? யார் சொன்னா? சரி சாப்பிட போகிறேன். அப்பயாச்சும் சொல்லுங்க. சும்மா அழகா இருக்கீங்க. அழகா ஒரு வார்த்தைக்கு எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? பாருங்களேன். சைலண்ட் ஃபேஸ். பைத்தியக்காரிட்ட மாட்டுப்பட்டு நான் பரவாயில்ல. இதான் சொன்னேன் மேலே போய் சாப்பிடுவோம். மேலே சாப்பிடுறேன். நம்ம காய்க்கிற சாப்பாடு இது 2 வீடியோ முடித்து கொள்கிறோம். ஓகே பாய்.